ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். பாசுர முதல் வரியில் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு கண்ணனுடைய அழக பாடினா நம்ம ஆண்டாள் 30வது பாசுரத்தில். அடுத்த வரியில் கண்ணனை அடையப்போகிற கோபிகைகளின் அழக திங்கள் திருமுகத்து செய்யிழையார் அப்படிங்கிறார். திங்கள் அப்படின்னா சந்திரன். கோபிகைகளுக்கு திங்கள் திருமுகம், நிலவு போன்ற முகம். நூற்றுக்கணக்கான சந்திரன் உதயமானா எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அவ்வளவு பிரகாசமாக இருக்கான் கோபிகைகளுடைய முகம். ஏன்னா கண்ணன் இவாளுக்கு வேண்டிய ஆபரணங்கள், ஆடைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அவைகளை அணிஞ்சுண்டு குதூகலமாக நிற்கிறார்கள். அதனால திங்கள் திருமுகம்னு அடைமொழி இட்டு அழைக்கிறா ஆண்டாள். இது மட்டும் இல்லை, அவ முகத்தில் பிரம்ம ஞான ஒளி வீசுறதாம். ஏன்னா இவா கேட்ட கைங்கரியங்கிற பறையையும் கொடுத்துட்டானாம். பகவானை நினைச்சாலே முகம் எப்பவுமே தெளிவாக இருக்கும். மனசு குழம்பவே குழம்பாது, கவனக்குறைவு ஏற்படவே ஏற்படாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இவர்களை பார்த்தா லக்ஷ்மி கடாட்சமாக செல்வச் செழிப்பாக இருக்கிறதுனால தான் திங்கள் திருமுகம் அப்படிங்கிறா நம்ம ஆண்டாள். திங்களையும் திருவையும் சேர்த்து வைக்கிறா நம்ம ஆண்டாள். ஏன்னா திங்களான சந்திரனுக்கும் திருவான லக்ஷ்மிக்கும் ஆகவே ஆகாது. லக்ஷ்மி தேவி தாமரையிலேந்து உதிச்சவள். பத்மப்பிரியே, பத்மினி, பத்மஹஸ்தே, பத்மாலயேன்னு தானே மகாலட்சுமியை நம்ம சொல்வோம். சந்திரன் உதிச்சா தாமரை கூம்பி சுருங்கி போயிடும். ஆனால் 2 பேரையும் சேர்த்து வச்சு திங்கள் திருமுகத்து செய்யிழையார் அப்படிங்கிறார் நம்ம ஆண்டாள். எம்பெருமான யாரெல்லாம் ஸ்ரத்தையோட பக்தி பண்ணுறாளோ அவளுக்கு பலனை கொடுக்குற போது தனக்கு சமமாக ஈக்குவலாக ஆக்கிடுவானா பகவான். அதைத்தான் உபனிஷத் சொல்கிறது சாமியா பக்தி மோட்சம் அப்படின்னு சொல்கிறது. பாபங்கள் தீண்டாது, மூப்பு கிடையாது, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, பசிதாகம் கிடையாது, ஆசைப்பட்ட இடத்துல இருக்கலாம், ஆசைப்பட்டது கிடைக்கும். இது போன்ற குணங்களில் பகவானுக்கு சமமாக இருக்கிறதுனால தான் சாமியா பக்தி மோட்சம். இந்த உபனிஷத் விஷயத்தை தான் திங்கள் திருமுகம் அப்படிங்கிற பதத்தில் வச்சுட்டா நம்ம ஆண்டாள். எப்படின்னா முதல் பாட்டில் பெருமாளுடைய முகத்தை கதிர் மதியம் போல் முகத்தான் சொன்னா, சந்திரனை போன்ற அழகான முகம் அப்படின்னு சொன்னான். இப்போ இந்த கோபிகைகள் அவனை பக்தி பண்ணதுனால இவாளுக்கும் அந்த திங்கள் திருமுகத்தை கொடுத்துட்டானா பகவான். இப்படி பக்தர்களை தனக்கு சமமாக ஆக்கிடுவான். இந்த உயர்ந்த தத்துவத்தை தான் திங்கள் திருமுகத்தில் வச்சிருக்கா நம்ம ஆண்டாள். இவளின் திருப்பாவையே வேதம் அனைத்துக்கும் வித்தாச்சே. இப்படி அப்பப்போ வேத கருத்துக்களை திருப்பாவைக்குள்ளே நுழைச்சுடுவாள். அடுத்த பதம் சேய் இழையார். சேய் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம், இழைன்னா ஆபரணம். கோபிகைகள் இயற்கையிலேயே அழகுடையவர்கள். கண்ணன் கொடுத்த ஆபரணங்களை அணிஞ்சுண்டு அவள் இருக்கிறதுனால இவர்களுடைய அழகு இன்னும் கூடி போயிடுத்து. அதனால இவர்களை செய்யிழையார் அப்படிங்கிறார். ராவண வதம் ஆன உடனே ராமர் விபீஷணர்கிட்ட சொல்கிறார், சீத்தையை ஸ்நானம் பண்ண சொல்லி ஆடை அணிகலன்களெல்லாம் அணிய வச்சு அழைச்சிண்டு வா அப்படின்னு உத்தரவிட்டார். என்ன காரணம் இதுக்கு? 10 மாதமாக சீத்தை அசோக வனத்தில் ஆபரணங்கள் எதுவும் இல்லாமல் ஏக வஸ்திரத்தோடு இருந்ததுனால ராவணனும் அவனை சேர்ந்தவர்களும் அழிஞ்சே போயிட்டார். இன்னும் இவள் இப்படியே வந்தா மற்ற விபீஷணாதி உறவினர்களும் அழிஞ்சு போயிடுவான்னு பயந்து பூஷணங்களோட வரணும்னு சொன்னார் ராமர். ஏன்னா சீத்தை யாரு? மகாலட்சுமி தாயாராச்சே. மேலும் சீத்தை அக்னி பிரவேசம் செய்ய போறான்னு ராமருக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். அந்த சமயம் ஆபரணங்கள் இல்லாமல் அக்னியில் பிரவேசிப்பது சாஸ்திர விரோதம். அதனால சீத்தையை ஆடை அணிகலன்களை அணியச் சொல்லி
அழைச்சிண்டு வாங்கோ அப்படின்னு உத்தரவிட்டார் ராமச்சந்திரமூர்த்தி. இப்படி சேயிழையின் முக்கியத்துவத்தை ராமாயணம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.